ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். இது வந்துட்டு நம்ம இதில் ஜிமின் வந்து ஒரு மியூட்டாக இருப்பாங்க, ஓகேங்களா? மை மியூட் ஒய்ஃப் வாண்டிய பேபி, ஓகேங்களா? இதான் இந்த அரேஞ்ச்டு மேரேஜ். இது அப்படியே உங்களுக்கு ஸ்டோரியில் போக புரியும். ஜங்குக்கு வந்து ஒரு ஹார்ட் சிஇஓ, ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பர்சன் தான். அப்போ அங்கே பாருங்கள், நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த பையன் தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் யோசிடா, அவனோட ஃப்ரெண்டோட பையன் தான், அதுக்காக சொல்கிறாங்க. அவனோட அம்மாவோட அவனோட பிரதர் இல்லை, அவங்க ஒத்துப்பாங்கன்னு தெரிய சொல்கிறாங்க. அப்பா அவங்க எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்? மேரேஜ் பண்ணிக்க போகிறது நான், எனக்கு ஜிமினை பிடிச்சா போதும், எனக்கு ஜிமின் வேணும் அப்படி சொல்கிறாங்க. என்னடா ஒரு டைம் தானே பார்த்தா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் தானே சொல்லுவீங்க மேரேஜ் பண்ணிக்க சீக்கிரமே சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே, உன்னோட அண்ணாக்கு இப்போ தானே மேரேஜ் ஆனிச்சு, உனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு ஜிமின் வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் உன் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அங்கே பாருங்கப்பா, நீங்கள் பார்க்க அங்கிட்ட மட்டும் பேசுங்க, இப்போ பேசிட்டு ஓகே வாங்குங்க, மேரேஜுக்கு அப்புறம் ஜிமினை பற்றி எல்லாமே சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. நீ ஷுவராக சொல்கிறேன்? எனக்கு ஆமாம், எனக்கு ஜிமினை தவிர வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு ஜிமின் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சரி, நான் பேசி பார்க்குறேன் தாண்டி விட்டு யோசிச்சா சொல்கிறாங்க. அப்பா நான் யோசிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்கிறது ஜங்கோட அப்பா, ஓகேங்களா? இப்போ ஜங்கோட அப்பா ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. பார்க்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க பாரு, அவனுக்கு ஜிமினை பார்க்கும்போது ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருந்திருக்குண்டா, அதனால் அப்படி சொல்கிறான்டா, நீ கொஞ்சம் எடுத்து சொல்கிறாங்க. இல்லைடா, அவன் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, மற்ற 2 பசங்க மாதிரி ஜங்குக்கு இல்லைடா. ஜங்குக்கு வந்துட்டு அவனுக்கு ஒன்று பிடிச்சிச்சு அப்படி சொன்னான். அது வேணும்னா வேணும் தான், அதை தாண்டி அவன் வந்துட்டு மாறவே மாட்டான். அவன் டிசைட் பண்ணால் ஒன்ஸ் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவன் சேஞ்ச் ஆக மாட்டான்டா சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய பையன் சொல்கிறாங்க, ப்ளீஸ் பேச புரிய விடா சொல்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லைடா, நான் கூட யோசிக்கிற பாரு, நீ சொன்ன ஜிம்முக்கு அது மாதிரி ரிலேட்டட் வந்து கேன்சல் ஆனதை பற்றி. ஆனால் நான் அப்போ கூட என்னோடய பையன் இருக்கான ஒருத்தவங்கிட்ட சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, ஃப்ரெண்டுனா அதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லைடா, நான் யோசிக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. எனக்கு அப்போலாம் யோசிக்கவே இல்லை. நான் ஏன்டா அப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் என் ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணேன்டா கஷ்டத்தை, மற்றபடி நான் உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்த்து பண்ணல சொல்கிறாங்க. நீ எனக்கு தெரியும்டா, இருந்தாலும் நான் யோசிக்கவே இல்லை பாரு, ஜிமின் என்னோட வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும், நான் யோசிக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஜோ அப்படி எதுவுமே இல்லைடா சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு ஜிமின் கிட்ட பேச சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிமினோட அப்பா, ஜிமின் இவங்க வந்து ஜிமினோட அப்பா தான், ஓகேங்களா? பார்க்கின்றவங்க. இப்போ இவங்க வீட்டில் ஒரு 3 பேர் வந்துட்டு உட்காந்து ஜாலியாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. யார்னா ஜேஹோப்பு, ஒய்யன் வந்து இந்த ஜேஹோப்போட ஒய்ஃபு, நம்ம ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேங்களா? நம்ம ஒய்யன் வந்து இது ஒரு டாக்டரும் கூட. நம்ம ஒய்யனை ஜேஹோப்பு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஜிம்மின் உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் தான் நம்ம ஒய்யனோட லேப்பில் ஹெட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜிம்முக்கு வந்துட்டு இவங்க பேசிட்டு ஜிம்மோட ஹேரை வந்து நம்ம இன்டரப்ட் பண்ணி விட்டுருக்கா. அவளுக்கு நம்ம ஜிம்முனா பேபி மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம ஜெயஹோப் இது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக ஜிம்மோட அப்பா வராங்க. ஜெயஹோப் என்ன சொல்கிறாங்க, அப்பா என்னாச்சு அங்கிள் என்னாச்சு சொல்கிற நம்ம என்ன கேட்குறாங்க. இல்லை இது ஒரு குட் நியூஸ் தான், ஆனால் அது எப்படின்னு தெரியல சொல்கிறாங்க. என்னப்பா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜெயஹோப் கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட ஜிம்மோட அப்பா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயஹோப் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு தெரியும்ப்பா சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நீ பார்த்துருப்ப. ஆனால் அவனுக்கு ஜிமின் வேணுமா சொல்கிறாங்க. ஜிமினா அதுக்கு, ஆனால் ஜிமின் அக்செப்ட் பண்ணிப்பான்னு தெரிய சொல்கிறாங்க. கொஞ்சம் பேசி புரிய வேண்டாம், அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானாமா, அது நானும் அப்ரோச் பண்ணலடா, அவங்களா தானே கேட்டாங்க சொல்கிறாங்க. அவங்களாவா நீங்கள் சொன்னீங்க எதாவது சொல்கிறாங்க. இல்லைடா, நான் அன்றைக்கி பார்ட்டிக்கு போயிருந்தேன்னா அன்றைக்கி நான் வந்துட்டு சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு ஜிமினுக்கு பிளைண்டட் கேன்சர் ஆனது, அதுவும் சொல்லணும்னா அப்போ வந்துட்டு நான் சாதாரணமாக ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி. அவன் கேட்டான் ஜிமின் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னேன்னா அதை வந்துட்டு அவன் பையன் கேட்டிருப்பான் போல. அவன் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவன் ஜிமினை பார்த்துட்டான்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டாங்களா? ஆமாம், நம்ம ஜிமினை அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவன் வந்துட்டு அந்த பார்ட்டியில் தான் பார்த்துருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவன் வந்துட்டு அப்போயே மேரேஜ் பண்ண முடிவு பண்ணியிருக்கான் சொல்கிறாங்க. அவனை பற்றி ஜிமினை பற்றி எல்லாமே தெரிஞ்சுது. அப்படி இருந்துமே அவங்க வேணும்னு சொல்லி நினைக்கிறேன்டா, ப்ளீஸ்டா சொல்லிட்டு நீ பேச சொல்கிறாங்க. சரி அம்மா எங்கே சொல்கிறாங்க. அம்மா எங்கேயோ வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க. சரி கரெக்டாக இப்போ அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா ஒரு மாதிரி சேடாக வராங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸில் ஒரு பொண்ணு இருந்தாலும் சொல்கிறாங்க. சரி அந்த ஜிமினுக்கு பேசலான்ட்டு போயிருந்தேன்னா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மா கரெக்டாக டேஸ்ட் வருது, அவங்களுக்கு புரிஞ்சுட்டு டக்குன்னு எதுவும் சொல்லாமல் இல்லை வா உட்கார அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜெயஹோப் எல்லாத்தையும் சொல்லலாம். ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஜிம்மின் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ ஜிம்மின் தூங்கிட்டே தான் இருக்காங்க நம்ம ஒய்யனோட லேப்பில். இப்போ நம்ம அவங்க அம்மா பார்க்குறாங்க. அப்போ என் ஜிம்மினை புரிஞ்சுக்கிறதுக்கு, என் ஜிம்மினை லவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் ரெடியாக இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அந்த பையனோட கொஞ்சம் பிக்சரை காமிக்கலாம்னு சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஜெயஹோப் தான் வந்து மொபைல் எடுக்கிறாரு. அம்மா ஜாக்கோப் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் காமிக்கிறாங்க. ரொம்ப
அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த பையனை என்னோட பையனை லவ் பண்ண நினைக்கிறேன், மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக எடுத்து, அம்மா எங்கெங்கே பாருங்கள் என்னாலும் சரி என்னோட ஜிம்மிட்ட நான் பேசுகிறேன், ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜிம்மோட அப்பா கிட்ட, ஏம்மா நீ சொன்னா நான் பண்ண போகிறேன், நீ ஏமா இவ்வளோ சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ஜிம்மின் ஹாப்பியாக இருக்கணுங்க, அதுதாங்க எனக்கு ஆசையாக இருக்குது, ஜிம்மினுக்கும் மேரேஜ் நடக்கணும், யாரெல்லாம் சொல்கிறாங்களோ உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க இங்கே யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ அவங்க முன்னாடி என்னோட ஜிம்மினுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப கிராண்டாக அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா பண்ணலாம் சொல்லிட்டு இப்போது ஜிம்மினோட அப்பா அவங்க ஜங்கோட அப்பா கிட்ட ஓகேவே சொல்லிடுறாங்க. ஆனால் ஸ்டில் வந்து ஜிம்முக்கு தெரியாது. இப்போ ஜிம்மின் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஜிம்மோட அம்மா ஒயன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜேகோ வெளில கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா அம்மாவும் ஒயன் பார்க்குறாங்க. ஜிம்மினை ஒரு மாதிரி பார்க்க நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு மியூட்டாக அந்த சைன் லாங்குவேஜில் பேசுவாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஜிம்மின் கேட்குறாங்க, ஏன் என்ன இப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேரும் சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுக்கு என்ன ஹாப்பினஸோ அதானே பண்ணுவோம் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு என்ன ஹாப்பினஸோ அதான் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஜிம்மின் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை சொல்கிறாங்க. மேரேஜ் வருஷம் கடுத்து அப்படியே டிஎஸ் வருது நோ அப்படி சொல்கிறாங்க. தங்கம்ல அம்மா சொல்கிறது கேட்பியான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஒய்யனை போய்ட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மாட்ட சொல்லு வேணான்னு சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே பாருன்னு சொல்லிட்டு ஜிம்மோட பேச கப் பண்ணுறாங்க. உனக்கு ஒன்று லவ் பண்ணுற பர்சன் இப்படியே நீ எப்படி இருக்கு அப்படியே ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க ஒரு பர்சன் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேண்டாம் ஒய்யன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அம்மா ரொம்ப ஆசையாக இருக்காங்க. அப்பா அம்மானா அஜய் ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும், எங்களோட ஹாப்பினஸ் தான் உங்களோட ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மேரேஜ் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்படாத, அவங்க ரொம்ப நல்ல பையனா, அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கா, உன்னை பார்த்து அவங்களே அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நம்ம கேட்கல அவங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க, அவங்களுக்கே என்ன பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்கிட்ட என்ன இருக்குது சொல்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினும் நம்ம ஒய்யனும் ஜிம்மோட அம்மா கேட்குறாங்க, எங்களோட தங்கத்துக்கிட்ட என்ன இல்லை அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு என்னால் பேச முடியல எல்லாம் சொல்கிறாங்க. பேச முடியலன்னா என்ன, அந்த பையனுக்கு ஓகேவா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் ஓகேவா, அவனுக்கு ஒன்ஸ் பிடிச்சிச்சுன்னா அவன் சேஞ்ச் ஆகவே மாட்டான்னு சொல்கிறாங்க. அவன் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் பயமாக இருக்குமா வேண்டாம்மா சொல்கிறாங்க. இல்லை அப்படி மேரேஜுக்கு அப்புறம் உனக்கு அந்த பையனை பிடிக்கல, உனக்கு ஏதாவது தப்பாக ஃபீல் ஆனிச்சுன்னா நீ உடனே சொல்லு, அந்த செகண்ட் உனக்கு கூட்டிகிட்டு வந்துடும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா சொல்ல, அம்மாவோட ஹாப்பினஸ் இதான். அம்மா எல்லாருக்கும் முன்னாடி நீ சொல்கிறல, அம்மா எல்லாருக்கும் முன்னாடி ஹர்ட் ஆகிருக்கேன், உன்னை பிள்ளை பண்ணுறப்போ அம்மா ரொம்ப ஹர்ட்டான நீ இப்போ வந்து ஃபீல் பண்ணுறல, அதனால தான் ஃபாரின் போனேன் எங்களை விட்டுட்டு. இப்போ பாரு அம்மா ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ அம்மா ஹாப்பியாக இருக்குன்னு மேரேஜ் பண்ணிப்பியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மன் பார்க்குறவங்க அவங்க வந்துட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஒரு இதாக கேட்குறாங்க, பண்ணிப்பியா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மன் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அங்கே எல்லோரும் ஹர்ட் பண்ணவங்க யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஜங்கோட சொல்கிறாங்க மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆனால் உன்னோட பிரதர்கிட்ட உன்னோட அம்மா கிட்ட தான் சொல்லிட்டா சொல்கிறாங்க. ஜிம்மின் எப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் உன்னோட ஃபேமிலிட்ட நம்ம ஃபேமிலி அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்க சொல்லிடுறாங்க அந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு. இப்போ ஜின்னு நம்பிக்கை பார்க்குறாங்க. ஏன்டா நம்மளுக்கே இப்போ தான்டா மேரேஜ் ஆனிச்சு, ஜங்குக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ண என்ன சொல்கிறாங்க. அதுவும் நீ இப்போலாம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் நான் நினச்சா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற சுச்சுவேஷன், எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க ஆகும்னு தோணுன்னு சொல்கிறாங்க. ஏன்டா யாரையாவது லவ் பண்ணிட்டே சொல்கிறாங்க. அப்படி கூட வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. லவ் டு ஃபஸ்ட் சைட்னு கூட வச்சுக்கலான்ட்டு. என்னடா சொல்கிறேன்ட்டு லவ் டு ஃபஸ்ட் சைட்டா என்னடா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு சரி ஓகே, ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி புரியல. சரி ஓகே ஜங்குக்கு மேரேஜ் கொடுத்துக்கிறது பெரிய விஷயம், ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மேரேஜ் வேணாம் சொல்லிட்டு இருந்த பையன் டக்குன்னு மேரேஜ் சொல்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் மேரேஜ் பண்ணுறாங்க. அம்மா பிக்சராவது எங்கிட்ட காமிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு பிக்சர் மட்டும் காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த பையன் பேர் சொல்கிறாங்க பார்சிமின்னு சொல்கிறாங்க. பார்சிமின்னு ஹோசப்பட தம்பியா சொல்லிட்டு நம்ம நம்பிச்சோன்னு சுகம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜெஹோப் ஒரு தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்ததே சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படி பார்த்துருக்கீங்க, அவன் ஃபாரினில் தானே இருந்தான்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க. ஆமாம் அவன் எப்படி சைல்டுஹுட்லேயே ஃபாரின் போயிட்டான், அவன் அங்கே போய் தான் படித்தான்னு சொல்கிறாங்க. இங்கே படிக்கல சொல்கிறாங்க. இப்போ தான் ரிட்டன் வந்திருக்கான் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அம்மா என்கிட்ட சொல்லாமல் சடனாக இது கூடி எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் பையன்கிட்ட கேட்க சொல்லிட்டு ஜங்கோட அப்பா ஜங்கோட அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, எதுக்காக அப்படி சடனாக என்கிட்ட சொல்ல முடிவு எடுத்துக்க சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் தானே சொல்லுவீங்க நாங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும் சொல்லிட்டு. ஆமாண்டா அதுக்காக என்கிட்ட சொல்ல முடிவு எடுப்பே சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் மேரேஜுக்கு அப்புறம் எதுவும் பேசிக்கலாம், டைம் இல்லை, கொஞ்சம் வேலையை பாருங்களேன் சொல்கிறாங்க. ஒர்க் எவ்வளோ இருக்குது சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது நீ சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அம்மா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு போயிடுறாரு. இவங்க எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. சரி மேரேஜ் பண்ணால் நல்லதாக சொல்கிறாங்க. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை ஜங்குக்கு இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே மேரேஜ் பண்ணி கொஞ்சம் டேஸ் தானே ஆகுது சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு. ஜங்குக்கு 2 அண்ணா, ஒன்று
ஜங்க் ஒன்று நம்ஜோனும் சுகா 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. கொஞ்சம் டேஸ் மட்டும் தான் ஆயிருக்கும். இப்போ அவங்களும் வந்துட்டு ஹாப்பியாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எங்கள் ஜிமின் ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு என்னென்ன ஜிமின் பார்க்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பிக்சர் வந்துட்டு இவங்களாம் பார்க்குறாங்க, இவங்க மட்டும் தான் பார்த்துருக்காங்க, அவர் பார்க்கல. அவருக்கு ஃபேஸ் பண்ணவும் தைரியம் இல்லை. இப்போ கரெக்டாக வெட்டிங் ஹாலெல்லாம் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அப்படியே கீழே ஹெட்டை டவுன் பண்ணி நின்றுருக்காங்க, பார்க்கவே இல்லை. இங்கே ஃபாதர் கேட்குறாங்க, ஜங்குக்காக நீ பார் ஜிமினை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க, எஸ் அப்படி சொல்லிட்டு. இவங்க பார்க்குறாங்க, ஏன்டா அப்படி ஹெட்டை ஷேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஜிம்மோட ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது ஜிம்மோட சைன் லாங்குவேஜ்னா இப்போ மியூட்டோட சைன் லாங்குவேஜ் அதுதானே. அவங்க வந்து ஹெட் மட்டும் ஷேக் பண்ணா அந்த ஃபாதரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மிட்ட கேட்குறாங்க. ஜிம்மும் ஹெட்டை ஷேக் பண்ணா. இப்போ ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு போயிட்டு ரொம்ப லவ்வோட அப்படி ஜிம்மோட ஃபோர் கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப பயந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க எல்லாரையும். ஸ்டில் ஜிமின் ஜங்கோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கோட. ஜிமின் அம்மா காலில் அவ்வளோ டேஸ் ஒரு ஹாப்பி டேஸாக வந்துட்டுருக்கு. ஜிமின் கூட அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இப்போ ஹாப்பியாக சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா தாங்க, ரொம்ப ஹாப்பி. ஆனால் அம்மாவுக்கு இது மட்டும் ஹாப்பி இல்லை, நீ அவங்களை புரிஞ்சுக்கணும், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அவங்க கண்டிப்பாக நல்ல பையனாக இருப்பான்னு எனக்கு தோணுது. அம்மா சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு ஜங்கோட ஜிமினோட அம்மா ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஒயன்கிட்ட எல்லாரும் ஜெய்ஹோப் எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜங்கோ ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் ஜங்கோ வந்து நிமிந்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக பயங்கர ஹார்ட்டு, ரொம்ப ஹார்ட்டாக ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஹார்ட் பீட்லாம் பயங்கர ரைஸ் ஆகுது. அவர் ஒரு மாதிரி அப்படியே டக்குன்னு ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாரு. ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. வெல்கம் டு மை லைஃப் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்துட்டு காரில் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டு தான் வராங்க. எங்கள் ஜங்கோட முன்னாடியே வந்திருப்பாங்க வெல்கம் பண்ணுறதுக்காக. அந்த பையன் சும்மா சொல்லக்கூடாது, ஃபோட்டோவில் பார்த்த விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் ரொம்ப லக்கி போல, எனக்கு 3 சன்னிங்களாவும் அவ்வளோ அழகாக வந்திருக்காங்களே சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு உள்ளே வர இவங்க ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிட்டு உள்ளே வராங்க. இப்போ நம்ம ஜின் தான் வந்துட்டு ஐம் ஜின் அப்படி சொல்லிட்டு நான் தான் வீட்டோட ஃபஸ்ட்டு சன்னிங்களா சொல்கிறாங்க. செகண்ட் நம்மகிட்டே நாட்டே அப்படி சொல்லிட்டு நான் செகண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ தான் தேட வந்திருக்கா அப்படி சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் எல்லாரும் வந்துட்டு கோபுரதில்லை, ஓகேவா? நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம் வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நீ இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு டர்ன் பண்ணி அவங்க அப்பா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்பா நீங்கள் சொல்லிட்டுங்க சொல்லிட்டு வா போகலாம்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க, இரு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அவனுக்கு டயர்டாக இருக்கும்னு அவங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வா சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு மேலே போயிடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நம்ம ஜிமினால் பேச முடியாது சொல்கிறாங்க. டக்குன்னு ஏன் அவனுக்கு என்னாச்சே சொல்லி கேட்குறாங்க எல்லாம். இங்கே பாருங்கள், அவனால் பேச முடியாது, அவன் ஒரு மியூட், ஓகேவா சொல்கிறாங்க. இவங்களும் பயங்கர ஷாக் ஆகிடுது. நம்ம வச்சு இவங்க எல்லாரோட பேசும் அப்படியே மாறிடுது. அப்பா என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கவுருது. ஏங்க என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இது நான் அடுத்த முடிவு இல்லை. நான் ஒன்றும் ஜங்கோ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம என் ஃப்ரெண்டோட பையனை மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லவே இல்லை. இது அவனாக டிசைட் பண்ணது, ஓகேவா? அவனாக பார்ட்டியில் பார்த்துருக்கான், அவனே வந்துட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவனை தான் பண்ணிப்பான். நான் சொன்னேன் அப்பா அம்மா வீட்டை சொல்லிட்டு உன்னோட பிரதர்கிட்ட சொல்லு, உன் அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். எனக்கு யார்கிட்ட சொல்லணுன்னே இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிக்கோங்க, நான் மேரேஜ் பண்ணிட்டு அவனை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிட்டு அவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஏங்க ஆனால் எப்படி சொல்கிறாங்க? இப்போ அந்த பையன்கிட்ட என்ன குறைய நீ பார்க்குற சொல்கிறாங்க. இல்லைங்க அந்த பையனால் அங்கே பாருங்கள் பேச முடியாது தானே, அது ஜங்குக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அங்கிள் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன டேலாம் பார்க்குறாங்க. ஏன்ப்பா சொல்லி கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த பையனை பார்த்து எப்படி தெரிஞ்சு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் எங்களுக்கு ஓகே தானா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஜங்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை தவிர வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் என்கிட்ட டேரெக்டாக சொல்லிட்டான். ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் ஓப்பனாக சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் என் பையன் ஒரு பக்கம் என் ஃப்ரெண்டோட பையன், நான் கூட போய் யோசிக்கல மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆசைப்பட்டனால தான் இதை அரேஞ்ச் பண்ண, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மாதிரி ஜங்குக்கு அந்த பையனோட லைஃப் அவங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டான். அவன் தான் அந்த வீட்டோட சன்னிங்களா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவன் தான் ஜங்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன ஜங்குக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன டேக்லாம் கூட ஜங்குக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்பிச்சிருக்கும் சுகாவுக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஜங்குக்கு நம்ம என்னமோ நினச்சோம்னா நீ வேறு லெவல் ஜங்குக்கு நீ பெஸ்ட், எப்போவுமே பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ரொம்ப ப்ரௌடாக இருக்காரு. சுகாவும் சேம் அப்படி தான். அவங்களுக்காக அந்த ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேரால் தான் அது ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம வேறு மாதிரி நினச்ச மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பார்க்க நல்ல பையனாக இருக்கான், ரொம்ப பாவமாக ரொம்ப அழகாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன டைம் நினைக்கிறாங்க. இப்போ எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எங்கள் ரூமுக்கு வந்து ஜிமின் தான் ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க. ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஜங்குதிரை ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுற போதுமா சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் இருக்கா, லவ் வரதுக்கு ரீசன் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் மேலே லவ் வந்துச்சு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் தெரியல சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அங்கே பாரு நான் வெயிட் பண்ணுவோம், நீ என்னைக்கு என் கூட உனக்கு வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், என்னைக்கு என்கிட்ட லவ் ஃபீல் பண்ணுறேன், என்னைக்கு நீ எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இல்லாமல் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அது வரைக்கும் ஆனால் என்னோட ஹக் பண்ணாமல் தூங்க முடியாது சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் என்னோட ஹக் பண்ணாமல் தூங்க முடியாது, எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு அது ஹக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கா. ஜிமினுக்கு ஜங்குக்கு பார்க்கவும் ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி டேரெக்டாக ஓப்பனாக ஹானஸ்ட்டாக பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ஜங்க் பண்ணல ஒரு ஷைனிங்காக ஒரு ஹானஸ்ட்டான அது தெரியுது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போ டின்னர் தான் கூப்பிட்றாங்க எல்லாரையும். ஜங்க் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ
ஜின் பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு நார்மல் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வராங்க. நல்லா இருக்காரு பார்க்குறதுக்கு. இவங்க எல்லாருக்கும் பிடிக்குது. ஜங்குட அம்மா கொஞ்சம் வருத்தம். ஜங்குக்கு இப்படி மாதிரி முடிவு பண்ணிட்டானே சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் மற்றவங்களுக்கு ஓகே தான், எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஜின்னுக்கா கூட ரொம்ப ஹாப்பி. இப்போ டேக் கூட எப்படி பேசுறதுனா தெரியல சைன் லாங்குவேஜ், மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிக்குதே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு வந்து உட்கார ஜின்னு தான் ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிம்முமே உட்காராங்க. ஜங்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து எல்லாருக்குமே வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் இது உன்னோட வீடு ஓகேவா, நீ உன்னோட வீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே இரு, சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுட்டையும் சொல்கிறாங்க சாப்பிடு அப்படி சொல்ல எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜின் ரொம்ப க்யூட்டாக ஒரு டெம்பிள் ஸ்மைலை ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே வந்து அழகாக இருக்குது. இப்போ சுகா கூட ரொம்ப க்யூட்டாக பூனைக்குட்டி மாதிரி சரியாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க யாருமே ஜிமினை வீடை பார்க்குற மாதிரி இல்லை. ஜங்கோட அம்மா பேசுகிற மட்டும் கொஞ்சம் வருத்தம் தெரியுது, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் ஜிம்மோட ஹேண்டை வந்து பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அவர் வந்து நர்வஸாக இருக்கார் ஒரு மாதிரி. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஜிம்மோட ஹேண்டை பிடிக்க அவர் வந்துட்டு நான் பார்க்குறதையும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சாப்பிட சொல்கிறாங்க. அவரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. சாப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்காக போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் மாதிரி ஷர்ட்லெஸ்ஸாக இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவரையும் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது சொல்லிட்டு ஒரு மாதிரி திரும்பிக்கிறாரு. நம்ம ஜங்கு பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. எனக்கு ஷர்ட்லெஸ்ஸாக தூங்கி பழகிடுச்சு அப்படி தூங்கினதை பிடிக்க சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சிரமம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் ஹக் பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி கொஞ்சம் தள்ளி போகிறாரு. அங்கே பாரு உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வா சொல்லிட்டு ரொம்ப பக்கமாக எடுத்து ஹக் பண்ணேன். ஜிம்முமே வந்துட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம் நல்லா பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு மார்னிங் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல ஒன்று பார்த்து அந்த செகண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எந்திரிக்கிறாங்க. இப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. ஐயோ டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. என்ன தான் ஒரு வீட்டில் மேய்ட்டு எல்லாரும் இருந்தாலும் நம்ம ஒரு வீட்டுக்கு சனி இல்லாமல் போகும்போது அங்கே போய்ட்டு சம் டியூட்டிஸ் இருக்கும், அது பார்க்கணும், நம்மளோட லவ் கேரை வந்துட்டு அப்படி காட்டணும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜங்கு எந்திரிச்சு வந்ததுமே வந்துட்டு ஜிம்மின் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வெளியே வராங்க. ஜங்குக்கு மார்னிங்கே ஜிம்மினை போய்ட்டு லிப்டில் வந்து மாதிரி சாஃப்டாக பெக் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மினுக்கா. பாரு என்னோட ஒய்ஃப் ஓகேவா, இதெல்லாம் என்னோட லவ் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பெக் பண்ண ஒரு மாதிரி அகைன் வந்து கிஸ் பண்ண ஜிம்மின் எதுவுமே சொல்லல, பேக் கிஸ் கூட பண்ணல, ஜஸ்ட் அவர் கிஸ் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருக்காரு. கிஸ் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு பார்க்க நான் கீழே போகணும் அப்படி சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கீழே வந்துடுறாங்க. ஜிம்மின் கீழே வந்துட்டு பார்த்தா ஜின்னுட்டே அப்புறம் நம்ம ஜங்கோட அம்மா எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க மேடும் இருக்காங்க. இவங்களாம் குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம்மின் போயிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. வா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் கிட்ட போகிறாங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ணுவா சொல்லிட்டு அவர் சைன் லாங்குவேஜ் கேட்க இப்போ அங்கே உள்ள மெய்டுக்கு வந்து புரியுது உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தான், அந்த சைன் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது. அவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜங்கோட அம்மாவுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து பையன் ஹெல்ப் பண்ண பாவம்னு சொல்லிட்டு வந்துட்டு இல்லைப்பா நீ ஹெல்ப் பண்ண நீ போ அப்படி சொல்லிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து அவர் வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு போனதான் கேட்குறாங்க ஏன் ஆண்டி சொல்லிட்டுறாங்க. இல்லைப்பா அவன் பார்க்கறதுக்கு ஏதோ எந்த வேலையும் செய்யவும் கண்டிப்பாக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் எப்படி உங்கள் வீட்டில் வந்தீங்களோ அப்படி தான் ஆகணும். ஆனால் அவன் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம், கொஞ்சம் டேஸ்க்கு போகட்டும், ஜங்கு கூட அவன் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நான் பார்த்த மேரேஜ் டே அன்றைக்கி ஜங்குக்கு தான் ஜிம்மின் பார்க்குறான், ஜிம்மின் ஜங்கு பார்க்கல. அவங்க 2 பேருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட எல்லாம் வெங்கலாகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பேசுங்க பழகுங்க, அவங்க இப்போதைக்கு ஒர்க்லாம் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஆண்டி உண்மையாக சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன தான் ஜிம்மின் பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு அந்த வீட்டோட சனி நல்லா ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு மேலே வந்துடுறாங்க. ரிட்டன் ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சும் சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன வந்து ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்கன்றாங்க. ஜங்குக்கு புரியுது அவங்க அம்மா இந்த வேலையை வந்துட்டு இப்படி தான் ஜென்னு டைமும் அந்த வீட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, ஒர்க்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. அதனால சொல்கிறாங்க சரி ஒன்றும் இல்லை சொல்லி ரெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு ஆஃபீஸ் ரெடி ஆகுறாங்க. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. அதுக்கு இப்படி ஒரு ஷார்ட் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக ஷார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பிடிக்கவே ஒரு மாதிரி டர்ன் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க நீ ஆஃபீஸ் தானே போகிற சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே எப்படி ஷார்ட் பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ தான் புரியுது நான் இந்த மாதிரி ஷார்ட் போடக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப புரியல. நான் நினச்சது நடக்குமா, எனக்கு உனக்கு என் மேலே லவ் வந்துடுமா, இப்போ பாசிட்டிவ்னு எனக்கு புரியுது சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேறு கொஞ்சம் ஒரு இன்ச்சு கொஞ்சம் லூஸாக இருக்க ஒரு ஷர்ட் எடுத்து போடுறாங்க. இது முக்கியம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹாப்பியாக இருக்குது டக்குன்னு. ஜங்கு அதே மாதிரி ஒரு ஷர்ட் வந்து லூஸாக போட்டு எல்லாம் அழகாக பார்க்குறாரு. இப்போ எப்படி பார்த்தாலும் ஹாட்டாக இருக்கிற ஒரு மாதிரி இருக்குது ஜிம்முனுக்கு. சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வரேன் சொல்லிட்டு பத்திரமா உனக்கு என்ன வேணாலும் அங்கே போய் டெக்ஸ்ட் பண்ண சொல்லிட்டு மொபைல் நம்பர் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம நம்பரை சேவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அங்கே போயிடறாங்க. இப்போ இந்த ரூமுக்கு நம்ம ஜங்கு வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போக இப்போ ஜின்னுகிட்டே தான் வராங்க. வந்துட்டு நம்ம ஜிம்மின்கிட்ட தான் உட்காராங்க. வந்து கேட்குறாங்க அம்மா நீ எங்கே படித்தா சொல்கிறாங்க. ஃபாரினில் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது எல்லோரும் என்ன தள்ளி விடுவாங்க, பேசவே மாட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு நார்மல் பாய்ஸாக நார்மல் பசங்களாம் நான் வந்து பேசும்போது கிட்டே போனால் நான் வந்து உட்காந்துருக்கும் தனியாக ஒதுக்கி உட்கார வச்சாங்களா. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் என்னோட அப்பாட்ட சொன்னேன் ஸ்கூல் போகல சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அப்பா ஃபாரினில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க சொல்கிறாங்க. அங்கே எல்லோரும் மியூட்டாக தான் இருந்தாங்க. அது மட்டும்
இல்லை, அங்கே நார்மல் ஸ்டூடெண்ட் கூட யாரும் புள்ளி பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஸ்கூலு அங்கே தான் படித்தேன். அங்கே என்ன யாரும் ஹர்ட் பண்ணதே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கேயே படிச்சுட்டு ஃபுல்லாக படித்து முடிச்சு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தால் சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ இப்போ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அங்கே பாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஓகேவா, பேச முடியுன்றது ஒரு விஷயம் இல்லை, பேச முடியாமல் இருக்கிறது ஒரு விஷயமே இல்லை ஓகேவா, நம்ம மனசு நம்ம பேசுறது நம்ம வயசாலே புரிஞ்சுக்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன் ஓகேவா, நீ ஜங்கு கூட ஹாப்பியாக இருப்பேன் நாங்கள் வந்து நம்புகிறோம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அவருக்கே என்னை பிடிச்சி சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் சொல்கிறாங்க. இப்போ டே சொல்கிறாங்க, பாரு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேள்வி என்ன சொல்கிறாங்க. நான் டே அப்படி சொல்லிட்டேன். பேச நேற்று தான் சொன்னேன் சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. நானா அப்படி சொல்கிறாங்க. நீ அதை விட அழகாக இருக்கா சொல்லிட்டு டே ஜிம்னு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் என்ன மறந்துடாத சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேவோட ஸ்மைலை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்பா உங்களை டேஸ்ட் பண்ண எனக்கு ஒரு கூட்டணி கிடச்சி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஜிம் கூட அவர் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் அவரே வந்துட்டு புகழ்ந்து பாரு வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாரு. ஆனால் ஜிம் சொல்கிறாங்க தப்பு இல்லை, நீங்கள் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தான் அப்படியே அவர் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக அப்படியா சொல்லிட்டு 3 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதே எல்லாத்தையும் நம்ம வெளில இருந்து ஜங்க் கூட நம்ம பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சேன் உன்னால் பேச முடியல, எப்படி உங்க கூடலாம் பேச போகிறேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் பசங்க எப்போதும் 3 பேர் ஹாப்பியாக இருக்கணும் ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு நீ ஹாப்பியாக இரு, இந்த வீட்டில் எங்கள் ஜங்க் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்போதுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்க் கூட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போயும் இப்படி தான் டேஸ்ட் ரொம்ப அழகாக போகுது. ஜங்குக்கு எவ்ரிடே ஜிம்மில் ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இப்படி பண்ணிட்டு தான் இருப்பார். ஜிம்மில் பெருசாக எடுத்துக்க மாட்டார். இப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஒரு இது வந்து இருக்குது மைண்டில். என்னென்னா அவங்க இந்த ஜிம்மில் ஸ்கூல் படிக்கும்போது பசங்க சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு பேபிஸ் அப்படின்னு பிறந்துச்சுன்னா அது நம்மள மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு வேளை நம்மள மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜங்குக்கு பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சேம் டைம் வந்துட்டு அவருக்கு ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க ஜிம்மின் எப்போ ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம ஜங்கு கூட இருக்கலாம், தப்பு இல்லைலாம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயனை மீட் பண்ண தான் போகிறாங்க. ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதுவும் ஜிம்மின் போகிற ஜங்கு ஒயனோட ஹாஸ்பிட்டலுக்கு, ஒயன் டாக்டர் இல்லையா, அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க ஜிம்மின் பேபி மிஸ் பண்ணிட்டானா, என்னை பார்க்க வந்திருக்கானா சொல்லிட்டு ஒயன் கேட்க. இப்போ ஒயன்கிட்ட ஜிம் போய் கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கு நர்வஸா, என்னாச்சு என்கிட்ட எதுவும் ஹைட் பண்ண மாட்டேன் என்னன்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு கேட்பேன் தப்பாக நினச்சி மட்டும் சொல்கிறாங்க. நான் என்ன தப்பாக நினச்சி போகிறேன், நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ என்னோட பேபிங்கவா சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பேபி பிறந்தா சொல்கிறாங்க. பேபி பிறந்தா என்ன கன்சீவாக இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ தானே மேரேஜ் ஆச்சு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் ஜிம் நடிக்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு பேபி பிறந்தா எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. உன்ன மாதிரி இருந்தால் என்ன தப்பு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன் பொண்ணு இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ பேர் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேர் ஹர்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு பயப்படுறாங்க. அங்கே வாயன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் இந்த ஒயன் என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்நெட்டில் போயிட்டு ஒரு ரிசர்ச் இருக்குது அதை எடுத்து காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, பாரு மியூட்டாக இருக்கவங்களுக்கு மியூட்டாக தான் பேபி பிறக்கணும் அப்படின்ட்டு ஒன்று இது இல்லவே இல்லை ஓகேவா. ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா அவங்க பேபி அப்படி இருக்குன்றதும் இல்லை. அவங்களுடைய அது அவங்களுக்கு தனித்தனியாக அவங்க வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும் இல்லவே இல்லை ஓகேவா. நீ புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஒரு மியூட் பர்சனுக்கு நார்மல் பர்சன் பேபியாக பிறப்பாங்க. ஒரு நார்மல் பர்சனுக்கு மியூட்டாக வந்து நார்மல் பறந்து வருவாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிசர்ச் காமிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு மியூட்டாலாம் கண்டிப்பாக பேபி பெற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. அம்மா உனக்கு ஏன் சடனாக இப்படி தோணுச்சு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லிட்டு இவ்வளோ அப்படி சொல்லிட்டு ஹேண்டை காமிக்கிறாங்க. அச்சோ நீ இருக்கலாம் அவர் மேலே ஃபாலோ ஆகிட்டியா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, பேபி மாதிரி பார்த்துக்கிறா சொல்கிறாங்க. பேபி மாதிரி பார்த்துக்கிறாரோ அப்படி சொல்கிறாங்க. சரி அப்போ அவருக்கு பேபியை கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் நினைக்கவே இல்லை இதுக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் ரெடியாகும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஏதோ மேரேஜே வேண்டாம் பயமாக இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தேன் ஏன் சொல்கிறாங்க. சிவனுக்கு ஒரு ஷை ஆகிடுதா, எனக்கு அவர் சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன், நீ இவ்வளோ டேஸ் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆனால் நீ பேபி வேறு நினைக்கிறத விட சொன்னியா சொல்கிறாங்க. இல்லை நான் எப்படி சொல்கிறது சொல்கிறாங்க. கேட்கல சொல்கிறாங்கன்னா நான் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அம்மா நீ என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. எனக்கு அவருக்கு ஸ்பெஷலாக இதில் பண்ண சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக என்னடா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட ஜிம்னு சொல்ல இந்த பாரு உன்னை நம்ப மாட்டேன், உன்னை என்னென்னமோ நினச்சேன் என்னென்னமோ பண்ணுறல சொல்கிறாங்க. ஜிம்ல ஷையாயிடுறாங்க. இப்போ அப்படியே ஆஃபீஸில் பார்க்கலாம். நம்ம ஜங்க் கூட ஃப்ரெண்டை நம்ம காகிதம் கேட்குறாங்க. எப்படிடா மேரேஜ் லைஃப்பில் எப்படி போக சொல்கிறாங்க. அதனால தான் போக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஜிம்மின் என்கிட்ட எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் தெரியுமா, ரொம்ப நல்லா பேசுவான், ரொம்ப கேரிங்காக இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம எப்படின்னா அவன் வந்துட்டு என்கிட்ட கேரிங் காட்டுறதில்ல, ஆனால் வந்து புரியுது எனக்கு ஐஸை பார்க்கும்போது புரியுது. ரொம்ப பாசிட்டிவ் ஆகிறான் தெரியுமா சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஆகிறான். ஆமாம் பாசிட்டிவ் ஆகிறான்டா, நான் எப்படி ஷர்ட் பண்ணுறேன் சொல்லலாம் கேட்குறான் சொல்கிறாங்க. அவனா சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே ஹாப்பியாக இருந்தால் சரி தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம காய் கேட்குறாங்க.
சொல்கிறாங்க ஹனிமூன்லாம் சொல்கிறாங்க. ஹனிமூனா எனக்கு இப்போதைக்கு அவங்க என்னை லவ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. டைம் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ டேஸ் போகுது. நம்ம ஜிமின் வந்துட்டு இங்கே வந்துடுறாங்க. இப்போ ஏன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடா, இப்போவே வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்க சொல்லிடுறாங்க. சரின்ட்டு ஜிமின் ரிட்டன் வந்துடுறாங்க. ரிட்டன் வந்துட்டு நம்ம ஜிமின் தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் அவரே வந்துட்டு எதனா குக்லாம் பண்ணலாம் பழகலாம் சொல்லிட்டு அவரு கொஞ்சம் அரை போட்டு வெஜிடபிள் கட் பண்ணுறாரு. பார்த்தா லைட்டாக அவர் ஹேண்டர் தெரியாமல் கட் பண்ணி விட்டுறாரு. பயங்கரமாக டீயர்ஸ் வருது. பிளட் வந்துட்டே இருக்குது. இங்கே யாருமே இல்லை. ஏன்னா எனக்கு சின்ன டீ எல்லாம் வெளில போயிருக்காங்க. ஜங்கோட அம்மா கூட இல்லை. ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. அப்படின்னு ஹேண்ட் வந்து கட் ஆகிட்டு வரும். பிளட் வருது. அவருக்கு அந்த பெயினை தாங்கிக்கவே முடியல. டேரெக்டாக ஜங்குக்கு தான் வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறாரு. வீடியோ கால் பண்ண ஜங்கு பார்க்குறாங்க. என்ன வீடியோ கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினோட டேஸாக பார்க்குறாரு. ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. டக்குன்னு அவர் ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டு வேகமாக வீட்டுக்கு தான் வராங்க. இங்கே வந்து பார்த்தா ஜிமினோட ஹேண்ட் வரும் பிளட்டாக வந்துட்டு இருக்கா. என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் யாரும் சொல்கிறாங்க எல்லாம் வெளில போயிருக்காங்க யாருமே இல்லை. ஜிமின் ஜங்கு ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக வந்து திரும்பி எழுதிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த சவுண்ட் கூட இல்லாமல் அப்படியே வெறும் டேஸாக வரா. ஜங்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா. என்னாச்சு சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் இருந்து குக்கிங் பண்ண ட்ரை பண்ணுன்னா சொல்கிறாங்க. உன்னை யார் ட்ரை பண்ண சொல்கிறது நான் தான் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க ரொம்ப அழுறாங்க. பையன் தாங்க முடியாமா. ஜங்குக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டேஸ் வரதை பார்த்துட்டு நீ இப்படி அழுதுட்டு இந்த ஒரு சின்ன காயத்தையே அவனால் தாங்கிக்க முடியலன்னா நீ எப்படி மற்றதெல்லாம் ஐயோ நான் இவரால் யோசிக்க முடியாது சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மோட ஹேண்டு பேண்டேஜ்லாம் போட்டு அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. லிஃப்ட் பண்ணிட்டு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மு ரொம்ப அழுதுருப்பாங்க. சரி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அவருக்கு அந்த பெயினை சொல்ல முடியாமல் அழுது வந்துட்டு ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ இப்படி சின்னதாக ஹார்ட்டானது என்னால் பார்க்க முடியாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம நார்மலாக பேசுகிறவங்களாலே வந்துட்டு வாய் விட்டு அழுவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ ஜிம்மின் இவ்வளோ ஹார்ட் ஆகுறானே நான் இப்படி இல்லாமல் நீ ஹார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு எந்த ஹாப்பினஸும் வேண்டாம். ஜஸ்ட் நீ ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸில் தான் வந்துருப்பாரு. அப்படியே ஜிம்மில் அழுதுட்டே இருந்ததுனால ஜிம்மில் ஹக் பண்ணி அப்படியே தூங்கிறாங்க பகல்லையே. இப்போ ஒரு கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ ஜின்ன டைம் வராங்க. என்னாச்சு சொல்லி வீடியோ ஒரு அமைதியாக இருக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மில் என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு மேலே வராங்க. பார்த்தா ரூம் டோர் வந்து லாக் ஆகிருக்கு. என்ன லாக் ஆகிருக்கு சொல்லி பார்க்குறாங்க. ஜங்கோட கார் வர வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. வந்துட்டா நான் சொல்லி கேட்குறாங்க. வந்துருப்போம் போல சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கிச்சனுக்கு போனால் அங்கே வெஜிடபிள் கட் ஆகிருக்குது. அங்கே வந்து அந்த பிளட் ஸ்டைன் இருக்குது. என்னடா சொல்கிறாங்க ஜிம்மின் எதுவும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் போல சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ரூம் ஓப்பன் ஆகிட்டு கேட்கலாம் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் ஜிம்மின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து ஜிம்மில் ஹக் பண்ணலாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜிம்மின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீ ஏன் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவும் சொல்லும்போது ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பெயினாக இருந்ததில்ல. இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது ஓகேவா. குக்கிங்லாம் பண்ண போய்ட்டு இப்படி கஷ்டப்படக்கூடாது சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நம்மளுக்கு பேபி வேணா கூட நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இவ்வளோ ஹார்ட் ஆகிறதா என்னால் பார்க்கவே முடியல. ஒரு சின்ன காயம் இதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஆகிறேன் இவ்வளோ அழறேன்னா மற்றதெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜங்கு போய்ட்டு கிஸ் பண்ணா. ஜங்குக்கு போய் இப்போ ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மி இப்படி கிஸ் பண்ணுறதை பார்க்க அவர் பேக் கிஸ் பண்ணுறாரு. பேக் கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம்மியோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. ஏன்னா ஜிம்மினுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட லவ் இந்த கேரு அவருக்கு எதனா ஒன்று அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப அழகாக பார்த்துக்குறாங்க. இப்போ டேஸஸ் போக போக ஜிம்மினுக்கு ஜங்கு டீப்பாக லவ் வந்து ஃபாலோ ஆகுது. அவருக்கு ஜங்குக்கு வந்து அவரோட ஹஸ்பண்ட் அவருக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சேம் ஜங்கு அப்படி தான். ஜிம்மினுக்கு ஒரு செகண்ட் கூட அவர் வந்து விட்டு புரிய மாட்டார். அவ்வளோ ஹாப்பியாக அவர் லவ்லியாக பார்த்துப்பாரு. இப்போ ஜிம்மினுக்கு வந்துட்டு ஆசையாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு பேபி வேணும். அது ஜங்கு கிட்ட இருந்து சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கும் எனக்கு ஒரு பேபி வேணும். ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஆஃபீஸில் ரெடியாகிட்டு இருக்காங்க. ஜிம்மின் போட்டு ஜங்கு ஹக் பண்ணேன். என்னாச்சு என்ன மார்னிங்கே ஹக் பண்ணுறேன் என் பேபி எப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணேன். ஜிம்மின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்மில் கொஞ்சம் ஃபேஸை கப் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ ஜிம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐ வாண்ட் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சடனாக என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ என்னை லவ் பண்ணுறது உனக்கு ஐஸ்லேயே எனக்கு புரியுது. நீ சொல்லணும் கூட இல்லை எனக்கு புரியுது. ஆனால் சடனாக என்னாச்சு சொல்கிறாங்க. இதுக்காக நான் வேணும்னு நீ சொல்கிறேன்றாங்க. அப்போ ஜிம்மி சொல்கிறாங்க ஐ வாண்ட் யூ பேபி அப்படி சொல்ல ஜிம்முக்கு ஒரு ஜங்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து ஜிம்மில் கூட்டிட்டு வெளில உட்கார வச்சுட்டு பேபிலாம் நம்மளுக்கு வேண்டாம். அது ரொம்ப கஷ்டம். நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்புறம் டியரைஸாக வருது. ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உனக்கு அதெல்லாம் முடியாது வேண்டாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஹார்ட் ஆகிடுது. அப்படி ஒன்று நினைக்கிறேன்னா பண்ணி மியூட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேபி வேணும்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சிட்டு ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க கூட தள்ளி வந்துடுறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கால் வருது. டக்குன்னு நம்ம ஜங்கு வந்து மீட்டிங் இருக்குது வந்து பேச சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க.
இங்கே பார்த்தா ஜிமின் ரொம்ப அழறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் எனக்கு பேபி வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னால் பேபி பெற்றுக்க முடியாதா? இல்லை என்ன மாதிரி பிறந்தாலும் பயப்படுறீங்களா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சின்னதாக ஹார்ட் ஆயிருமே, அது வேண்டாம், அந்த பெயினை உனக்கு நான் கொடுக்கணுமா? வேண்டவே வேண்டாம், பேபி என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டே போச்சு அப்படி சொல்லிட்டு அவரும் நினச்சிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அவர் வந்து எங்கள் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஆனால் ஜிமினுக்கு எடுத்து மைண்டில் இருக்குது, அவனுக்கு பேபினா பிடிக்கும் போல, நம்ம அவ்வளோதான் அடாப்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தா அவங்க ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, ஜிமின் தங்கம் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சுப்பா என்ன சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவுமே இல்லை சொல்லிட்டு ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. அவங்கள மிஸ் பண்ணாதான் வந்து சொல்கிறாங்க. அப்படியே மிஸ் பண்ணியா? நான் வந்து பார்க்கவே இல்லை, நான் இப்போ தானே மேரேஜ் ஆனிச்சு, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி சொன்னேன், அதனால தானே நான் வந்து பார்க்கல சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒயனுக்கு தான் ஜிமின் அம்மா கால் பண்ணுறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க, என்ன ஆண்டி சொல்கிறாங்க. ஜிமின் வந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் வந்திருக்கா, நான் இருங்க எனக்கு ஒரு 1/2 hour டியூட்டி முடிச்சு நான் வந்துடுறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு 1/2 hour கழிச்சு ஒயனுமே வராங்க. ஒயனுக்கு ஜிமினை பார்த்ததுமே புரிஞ்சது சம்திங் எதுவும் நடந்திருக்கு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினோட அம்மா கிட்ட ஒயனை சொல்கிறாங்க, ஆண்டி எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. அதை குக் பண்ணுறேன்டா, அவங்க 2 பேருக்கும் நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஒயன்டா ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை ஹேண்டை பிடிச்சிட்டு ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் சொல்கிறாங்க, அவருக்கு எனக்கு பேபி வந்துட்டு வேணும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவருக்கு பேபி வேண்டாமா, ஏன்னா நான் மியூட்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போலாம் ஜங்கு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் ஜிமின் வந்து இப்படி சொல்கிறாரு, நான் மியூட்டாக இருக்கேன்னு என்னால் பேபிலாம் பெற்றுக்க முடியாது அவர் நினைக்கிறா சொல்கிறாங்க. ஒயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா சொல்கிறேன் அந்த அம்மா சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழறாங்க. ஏன்னா ஜிமினுக்கு பேபின்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் மாதிரி பிறந்தபோது ஸ்டார்டிங் பயம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்ற ஒயன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஆசை இருக்குது, அவருக்கு ஒரு பேபி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்காரு. இப்போ ஒயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ உடனே பேசி பார்த்தே சொல்கிறாங்க, நான் டேரெக்டாகவே கேட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. கேட்டுட்டியா? அவங்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நம்ம இப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஒயன் ஜிமின் கேட்க ஒயனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லைடா அப்படி இல்லைடா, அவங்க வேறு இவர் வேறுடா, அவனை லவ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. லவ் பண்ணால் மட்டும் போதுமா சொல்லி கேட்குறாங்க. லவ் மட்டும் இருக்குமா, லாஸ்ட் லைஃப் இருக்குது, நான் என்னோட லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாப்பியாக இருக்கணும் தான் நீ சொல்லி புரிய வையன்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம ஒயன்கிட்ட ஹக் பண்ணி அப்படியே அழுறாங்க. எனக்கு ஒரு பேபி வேணும்னு ஆசையாக இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் இல்லை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமின் ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றாங்க. எங்கள் ஜிமினோட அம்மா குக் பண்ணிட்டு ஒயனையும் ஜிமினை தான் கூப்பிட்றாங்க. வா சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. அங்கே வா ஆண்டி தப்பாக நினச்சிப்பாங்க, நீ எதுவும் இந்த மாதிரி ஹார்ட் ஆகிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவ்வளோதான் வா சொல்லிட்டு நம்ம ஒயனை ஜிமினை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்றாங்க. ஜிமின் கொஞ்சம் அமைதியாக இருக்க பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, தங்கம் பாரு சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாம் ஓகே தானே, உன்னோட ஆண்டி உன்னுடைய பிரதர் இன்லாஸ் எல்லோரும் நல்லா பேசுகிறாங்களா, உன்னுடைய அந்த ஜின்னுட்டி எல்லாம் நல்லா பேசுகிறாங்க சொல்கிறாங்க. நல்லா பேசுகிறாங்க எல்லோரும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. ஆனால் ஏன் பண்ணி ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியே செக் பண்ணுறாங்க. அப்போ ஜிமின் கேட்குறாங்க, நான் கொஞ்சம் டேஸ் இங்கே இருக்கவா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் ஏன்ப்பா சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்குன்னு தோணுது சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு கூட்டிகிட்டு வந்துருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. இங்கே நம்ம ஜின்னுட்டே பார்க்குறாங்க. எங்கடா போன ஜிமின் சொல்கிறாங்க. அப்போ டே சொல்கிறாங்க, இல்லை அவங்க அம்மா பார்த்துட்டு சொல்லிட்டு போனான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ சின்ன ஜிமின் கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜிமின் பிக் பண்ணுறாங்க. ஜிமின் ஏன்ப்பா சொல்லாமல் போயிட்டா சொல்கிறாங்க. அவருக்கு சொல்கிறாரு, அம்மா மிஸ் பண்ணேன், இங்கே வந்திருக்கேன், கொஞ்சம் டேஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸா சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நீ இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி வந்துடும் நினச்சேனே சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் டேஸ் ஆயாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அம்மா வீட்டில் தான் ஹாப்பியாக இருப்பானா ஓகே தான், இங்கே எதுவும் உனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்டி ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. ஆனால் ஜங்கோட அம்மா ஜிமின் கிட்ட அதிகம் பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. ஜிமினுக்கு எதனா ஒன்றுனா ஹார்ட் ஆகிட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீ இல்லையா அதனால தான் உனக்கு காணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க சொல்லி கேட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ பாய் சொல்லிட்டு வச்சிடறாரு ஃபோனு. அப்படிங்க பெட்டில் படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு ஃபைனலாக மீட்டிங் முடிச்சுட்டு அவர் வந்து கால் பண்ணுற ஜிமினுக்கு எடுக்கவே இல்லையா. சரின்ட்டு அவர் கார் எடுத்துட்டு டேரக்ட் வீட்டுக்கு தான் வராங்க. இங்கே பார்த்தா ஜின்னு சொல்கிறாங்க, ஆமாடா ஏன்டா ஜிமின் சடனாக அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினச்சா சொல்கிறாங்க. வீட்டுக்கா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கா என்ன சொல்லவே இல்லையே சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு டக்குன்னு இவர் வந்து அகைன் ஜிமின் கால் பண்ணுறாங்க. கால் எடுக்கவே இல்லை. இப்போ டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. நம்ம ஜிமின் வீட்டுக்கு தான் ஜங்கு போகிறாங்க. ஜங்கு வந்து பார்த்து ஜிமினோட அம்மா ரொம்ப ஹாப்பிட்டாங்க. உள்ள அப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ள வராங்க. ஆண்டி ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் ரூமில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒயனும் ஜிமினும் ரூமில் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு மேலே வராங்க. வந்துட்டு ரூம் டோர் வந்து லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒயன் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஒயன் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு கேட்கலான்னு தோணுதுனாலும் வேண்டாம், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட விஷயமாச்சு, நம்ம எப்படி பேச சொல்லிட்டு அவருக்கு வந்து உங்களுக்கு மாறி இருக்கா சென்று போயிடுறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்கு வந்து ஜிமின் வந்து எழுப்புறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் ரைட்டாக டர்ன் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்கு பார்த்துட்டு ஜிமின் வந்து ஃபேஸில் டர்ன் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுங்க பாரு என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்னை
எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. எதுக்கா? அங்கே பாரு நான் லவ் பண்ணுறேன் ஜிமின், அவனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உனக்கு தெரியாத அவனை எவ்வளோ லவ் பண்ண சொல்லிட்டு நீ இல்லாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எதுக்கு இங்கே கிளம்பி வந்தா என்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்க கூட இனிமேல் வரமாட்டேன் சொல்கிறாங்க. வரமாட்டியா ஜிமின், என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கேட்குறாங்க ஏன்னா நான் ஒரு என்னென்னா ஒரு பேபி பத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. பேபி பிறந்தா என்ன மாதிரி இருக்கும்ல, அதனால தானே வேணாம்னு சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் பேபி வேணும் கேட்டப்போ நீங்கள் அப்படி தானே சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஃபஸ்ட்டில் வேணாம் நான் சொன்னதுக்கு ஏன் தெரியும், என்ன ரீசன் தெரியுமா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் சொல்ல மாட்டேன்றாரு, எதுவுமே சொல்லாமங்கிறது போங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பாரு சொல்லு, நான் உன்னோட ஹஸ்பண்ட், எனக்கு உனக்கு தெரிஞ்சுக்கலாம் ரைட்ஸ் இருக்குது சொல்லு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமா ஜங்கு கிட்ட போங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கூட படுத்துக்கிறாங்க. ஜங்குக்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமினுக்கு பாருன்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஜங்கு இப்போ வந்துட்டு வெளில வந்துட்டு ஒயின்டா வந்துட்டு ஜங்குக்கு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு வெளில வராங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா சொல்கிறாங்க. எனக்கு பேசக்கூடாதுன்னு தோணுது, இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி மெம்பர் தானே அதனால் பேசலாம்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு வந்துட்டு என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் ஒயண்டா கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வாங்க சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க முன்னாடி ஒரு விஷயம் நடந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பர்சனை ஜிம்முக்காக பிளைண்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம். அப்போ அந்த பர்சன் ஜிம்மோட பிக்சரை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்லிட்டு ஓகே பண்ணாங்க. நாங்கள் ஜிம் நியூட்ரன்ஸில் தான் அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டோம். அந்த ரீசனால் அவங்களே வந்து பிளைண்ட் டேட் வந்துட்டு வரதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஜிம்முமே நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பணும். ஜிம் வேணான்னு சொன்னால் இல்லை நீ போக சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்ப சரிட்டு ஜிம்மில் ரொம்ப போனான். ஒரு ஹோப்போட தான் போனான். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நான் ஜிம்மில் பேச முடியாதுன்னு தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்காங்க. அவங்க டிசப்பாயிண்டடாக ஆனதை மட்டும் ஸ்டாப் பண்ணல. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை உன் இவ்வளோ அழகாக இருக்கா, நான் அழகாக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, உன்னால் என்கிட்ட பேச முடியாது. ரெண்டாவது உனக்கு எனக்கு பேபி அவ்வளோ பிறந்தா ஒரு ஃப்யூச்சர் நல்லாவே இருக்காது. ஏன்னா உனக்கு வந்துட்டு ஒரு சம்டைம்ஸ் நம்மளால் பேபி பெற்றுக்க முடியாமல் போயிருக்கலாம். இல்லை ஒன்றை மாதிரி வச்சு என்ன பண்ண சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம். அப்போதுலாம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணான். அதுக்கப்புறம் உங்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட லவ் ஃபீலே அவன் பார்த்துருக்கான். அந்த கேரை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மேலே அவன் ஃபாலோ ஆனால் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் அவன் பேபியே பிறந்தா நம்மள மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்தவன் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பேபி வேணும், அது உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபாக இருக்கணும், பேபி இருந்தால் லைஃப் இன்னும் ஹாப்பியாக இருக்கும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி அந்த பேபி எப்படி இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ரீசனால என்கிட்ட கேட்டான் பேபி வந்து என்னால் பெற்றுக்க முடியுமா சொல்லி கேட்டான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவன் கேட்டான் என்கிட்ட என்னால் ஒரு பேபி பெற்றுக்க முடியுமா, நான் அப்படியே ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டான். சரின்ட்டு நானும் அந்த எல்லாத்தையும் நெட்டில் எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு ரீட் பண்ணி சொன்னேன் இதுதான் சொல்லிட்டு. அவன் அதுக்கப்புறம் தான் ரெடி ஆனான். ஏன்னா அவனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட லவ் கேர்ன்றது வெறும் லவ் கேரை மட்டும் இருக்கக்கூடாது, அதை தாண்டி ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃபாக இருக்கணும், உங்களுக்கு எல்லா ஹாப்பினஸையும் கொடுக்கணும், ஒரு பேபியும் கொடுக்கணும், உங்கள் ஃபேமிலிக்கும் சரி எல்லாத்துக்கும் அவனுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு பர்சனாக அவன் இருக்கணும், எந்த விதத்துலையுமே அவன் வந்துட்டு குறையோட ஒரு பர்சனாக வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நினச்சான். அப்படி தான் அவன் ஆசைப்பட்றான் ஒரு பேபி வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை ஏன்னு உங்களுக்கு புரியல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு சின்னதாக ஒரு ஹேண்டு கட் பண்ணது தாங்கிக்க முடியாமல் ரொம்ப அழுதான் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, உங்களுக்கு மட்டும் தான் அது ஹார்ட்டாக இருக்குமா, எங்களுக்கு ஹார்ட் ஆகாதா, எங்கள் ஜிம் நிறைய டைம் வந்து மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கா, சின்ன சின்னதாக அவனுக்கு வந்து காயினாக வந்திருக்கு. அப்போ கூட என்னோட ஆண்டி ரொம்ப அழுவாங்க, நாங்கள் கூட ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்போ கூட கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். வேணா நம்ம கொஞ்சம் வாய் விட்டு அழுதுருவோம், அவங்க கொஞ்சம் அப்படி டேஸ்டோட இருந்துருப்போம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஜங்குக்கு அவனால் கண்டிப்பாக பேபி பெற்றுக்க முடியும், அது எந்த ஒரு பையனும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒரு டாக்டர் நான் சொல்கிறேன், என்னோட ஜிமின் கண்டிப்பாக அவனால் பேபி பெற்றுக்க முடியும். அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க கூட ஹாப்பியாக இருக்க மாட்டான், லைஃப்பில் அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவான். நம்மளோட ஒரு பேபிலாம் இல்லாமல் இருக்க முடியுது, பேபி இல்லாமல் இருக்கும், ஜங்கு கிட்ட எந்த ஒரு ஹாப்பினஸுமே கொடுக்க முடியல, அவங்க லவ் வந்துட்டு அவனால் ஃபீல் பண்ணவே முடியாது சொல்கிறாங்க. நீங்கள் லைஃப்லாம் கொஞ்சம் ஒன்றா இருப்பீங்க, ஆனால் அவன் ஹாப்பியாக இருக்க மாட்டான் சொல்கிறாங்க. அவனோட ஹாப்பினஸ்ன்றது ஒரு பேபி கிட்ட தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கும் அவனுக்கான லவ் வந்து ஒரு பேபியாக இருக்கணும், அப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பேபி இல்லை அப்படின்னா நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் எப்போவே வந்துட்டு வேணாம் முடிவு எப்படி எடுப்பீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு உண்மையாக ஜிமின் எதுவும் பிடிக்கல சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க, ஏன் எனக்கு ஜிமின் தான் என்னோட வேர்ல்டு நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா நான் ஜிமின் எப்படி பார்த்தேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அப்பா கூட தான் அந்த பார்ட்டிக்கு வந்தேன். நானும் என்னோட அப்பா மட்டும் தான் பிஸ்னஸ் பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்கே தான் நம்ம ஜிமினோட அப்பாவையும் நான் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் ஜிமினோட அப்பா ஜிமினை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டாங்க. என்னோட அப்பா கிட்ட இந்த மாதிரி பிரெயின் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்ல பிரெயின் டேட் அரேஞ்ச் பண்ணி கேன்சர் ஆகிட்டு ஜிமின் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க ஏன் வந்துட்டு இந்த மாதிரி கேன்சர் ஆனது நம்ம என்னோட அப்பா கேட்கும்போது தான் உனக்கு தெரியல அந்த பையனுக்கு மியூட்டன் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம், அதனால் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது தான் அந்த பையன் யார் சொல்லிட்டு நான் பார்க்க வந்தேன். அப்போ தான் ஜிமின் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரே பிள்ளை சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தான்.
அந்த பார்ட்டியில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அங்கே தான் நான் ஃபால் ஆனேன். அப்போ வந்துட்டு அந்த அந்த செகண்டே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு மேரேஜ்னு ஒன்று நடந்தால் அது இவங்க கூட தான் நடக்கும்னு சொல்லிட்டு என் அப்பா கிட்ட நானே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் சொல்கிறாங்க. இப்போ என்னோட ஜிமினுக்கு பேபி தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு எந்த பையனாலும் தாங்கிக்க ரெடியாக இருக்கான், ஆனால் அவனுக்கு பேபி வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி எனக்கு ஸ்டில் இப்போ கூட தோணுது எனக்கு ஜிமின் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு பேபி வேணும்னு நினைக்கிறானே சொல்கிறாங்க. நீங்கள் லவ்லாம் எல்லா ஹாப்பினஸும் கொடுக்கணும் தானே சொல்கிறாங்க. அவன் ஹார்ட்டாகவும் நீங்கள் நினைக்கிறீங்க, அவன் ஹார்ட் ஆகாமல் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஜிமினை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுமா, இல்லை ஜஸ்ட்டு கேரிங் லவ் மட்டும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லை அவங்க லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் இதை முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உயர்ந்துக்கிட்ட போயிடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, உனக்கு ஒரு பேபிட்டா தான் நீ செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டியா, செக்யூராக ஃபீல் பண்ணுவியா, எனக்கு என் கூட உனக்கு ஒரு பேபி வேணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்காக எந்த பையனாலும் தாங்கிப்பேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு தோணுது இப்போ கூட பேபி வேணுமா சொல்லிட்டு. ஆனால் நீ ஹார்ட் ஆகிறதுனால பார்க்க முடியல, நான் அந்த மாதிரி நினச்சதே இல்லை ஒன்று, ஆனால் நீ என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிமின் கிட்ட வராங்க. ஜிமின் அவ்வளோ அழுதுட்டு அப்படியே தான் தூங்கிட்டு படுத்துருக்காங்க. அங்கே பாரு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன அப்படி சொல்கிறாங்க, பேபி வேணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜிமின் வந்து செக் பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபுல் லவ்வோட ரொம்ப கேரிங்காக உங்களோட விருப்பத்தோடு சொல்கிறாங்க. என்னோடய விருப்பத்தோடு வரும் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜிமின் பார்க்குறாங்க, ட்ரூவாக ஹானஸ்ட்டாக சொல்லிட்டு ப்ராமிஸ் கேட்குறாங்க. ப்ராமிஸாக பேபி தானே வேணும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஏன்னா உனக்கு அது ஹர்ட் ஆகலை அப்படின்னா நான் வந்து பண்ணிடுறேன் சொல்லிட்டு. ஜங்கு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க சொல்லி கேட்குறாங்க. வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு கூப்பிட்றாங்க. எங்கே சொல்கிறாங்க, ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்கு தான் வந்துட்டு ஒன் டே அந்த ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. என்னப்பா இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வெளில போக வேண்டிய ஒர்க் இருக்குது, அதனால் ஜிம்மினை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா, நான் எதை நினச்சேன் ரொம்ப நாள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பேக் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு ரொம்ப தூரம் போகுது. இது எங்கே போகிறோன்னு சொல்லிட்டாங்க. வா சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பிளேஸ்க்கு. அங்கே பார்த்தா ஒரு எப்படின்னா ரொம்ப லாங்கில் ஒரு எப்படின்னா பெரிய ஹோட்டலில் ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து பிரம்மாண்டமாக ஒரு மாதிரி பிரைட்டாக வந்து நைட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, டெக்கரேட் ஆகிருக்கு. அது எப்படின்னா வந்துட்டு ஒன் டே ஹனிமூனுக்கு வர ஒரு ஹோட்டல் தான், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ரூம் வந்து புக் பண்ணி வச்சுருக்காரு. இவங்க உள்ள வரும்போது அவங்க வந்து ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் சார் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அந்த ஹோட்டல் சுற்றி வெறும் ஹார்டின் பலூனாக வச்சுருக்காங்க. எங்கள் கப்பல்ஸாக நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு நீ தானே கேட்டால் சொல்கிறாங்க. ஜிம்மு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை ஒரு மாதிரி இருக்க உள்ளவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ போயிட்டு அவங்களுக்கான ரூம் அண்ட் கார்டு வந்து கொடுத்துறாங்க. யாராங்க அந்த ரூம் கே வந்து கொடுக்க நம்ம ஜங்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஜிம்முக்கு இந்த ரூம்குள்ளே போக ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அங்கங்கே எங்கள் கப்பல்ஸாக நின்றுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த பிளேஸ்லாம். ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக் வைப்பாக வச்சுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஜங்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே தான் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூம்குள்ளே ஓப்பன் பண்ணி பயங்கரமாக ஒரு மாதிரி நல்லா மைல்டாக ஃப்ராக்ரன்ஸு அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் சொல்லிட்டு போட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம ஜேகே வந்துட்டு இன்ஷியலோடலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அங்கே அழகாக ஜேஎம் ஜேகேலாம் வந்துட்டு இன்ஷியலாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி இருக்க ஜிம்முக்கு அப்படியே டர்ன் பண்ணுறாரு. ரொம்ப ஷை ஆகிடுறாரு. என்ன நீ தானே கேட்டா ஐ வாண்ட் பேபின்னு சொல்லிட்டு ஓப்பனாக இப்போ என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு டர்ன் பண்ணிக்கிறாரு. வா சொல்ல உள்ளே வந்துட்டு ரூம் டோர் வந்து லாக் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா பாத்ரூம் கூட ரொம்ப அழகாக ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி பர்ஃப்யூம்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கா ஜிம்முக்கு இதை பேபி வேறு நினச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு மூடை இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி டர்ன் பண்ணுறாரு. இப்போ சங்கர் வந்துட்டு நீ தானே சொன்னேன் என்னோட பேபி என்ன கேட்டால் நான் தருவேன் ஓகேவா, நான் உனக்கு வந்து பேபி நம்மளுக்கு வேணும்னு நினைக்கல, மியூட்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை, நீ எப்படிக்கே அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன், நீ ஹார்ட் ஆகிருக்கூடாது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் ரிஜெக்ட் பண்ண, ஆனால் அது உன்னை இவ்வளோ ஹார்ட் பண்ணணும்னு நினைக்கவே சொல்கிறாங்க. ஜங்கு ஜிமின் வந்துட்டு ஜங்கு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் உங்கள் லவ்வோட வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நம்ம லவ்வோட மீனிங்காக சொல்கிறாங்க. சரி எனக்கு ஓகே புரியுது, நீ இவ்வளோ தூரம் ஆசைப்படுறதுக்கப்புறம் நான் பண்ணாமல் இருப்பேன் ஆசை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கொஞ்சம் பார்க்குறாங்க. இப்போ கூட எனக்கு தோணுது உன்னை ஹார்ட் பண்ணவே கூட சொல்லி தோணுது சொல்கிறாங்க. நான் ஹார்ட் ஆக மாட்டேன், ஐ வாண்ட் பேபி அப்படி சொல்லிட்டு இப்பவும் அவர் தான் சொல்கிறாரு. ஓகே நானும் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்துட்டு ஜிமின் நம்ம 2 பேரும் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பாத்ரூமில் போய்ட்டு இறங்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ஜிமினுக்கு ரொம்ப ஷை ஆகுறாங்க. ஜங்க் வந்துட்டு இவ்வளோ தூரம் நினச்சிருக்க மாட்டாங்க. ஜிமின் இவ்வளோ ஷை பர்சன் ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்காரு. பார்க்கவே முடிச்சாங்க. ஜங்க் போய்ட்டு ஜிமின் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணேன். ஜிமின் வந்து பேக்கேஜ் பண்ணுறாங்க. பேக்கேஜ் பண்ணிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகாத சொல்கிறாங்க. பேபி வேணா அப்புறம் இப்படி நர்வஸ் ஆனால் எப்படி பேபி வரும்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க அவருக்கு ஷை ஆகிட்டு ஜிமின் ஜங்கு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரோட ஃபேஸை போட்டு ஜங்கோட நெக்கிட்ட வந்து ஒழிச்சிக்கிறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க அவருக்கு. அவர் நாங்கள் பாரு நீ தான் சொன்னேன், நீ ஆசைப்பட்டேன், நானும் ஓகே சொல்லிட்டேன் ஓகேவா ரெடி யாரும் சொல்லிட்டு அவர் வந்து ஜிமினை கிஸ் பண்ண ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே பெட்டு கூட்டிகிட்டு வராங்க. பயங்கர ரொம்ப வெட்டாக இருக்குது ஹேர்லாம். ஜிமினை பார்க்க ஜிமினுக்கு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அதுவும் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் ரொம்ப இன்னொரு மாதிரி
மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணி அவர் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு கட்டத்தில் பெயின் வருது. அப்படின்னு கூட அவர் பெயின் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் ஜங்குக்கு வந்துட்டு ஹர்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவர் ஐஸ்லாம் கிஸ் பண்ணிட்டு எந்த பெயினும் இருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ பெயின் இருந்தால் தான் நீ ஹாப்பியாக இருக்க முடியுமா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக நிறைய கொடுக்குறாரு. ஜிமின் சேம் அதே இது வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அந்த இது வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு சொல்லியிருக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிமின் ஜங்கோட ஃபேஸை பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே அந்த பெட் அந்த பிளாங்கெட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் லைட் ஐஸாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்கே சொல்கிறாங்க. ரொம்ப சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எப்போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இனிமேல் இப்போ இப்படி தான் இருப்பேன் ஓகேவா, உனக்கு தான் ஹாப்பினஸ்னா எனக்கு தான் ஹாப்பினஸ், என்ன நீ ஹார்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணேன். ஜிம் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. நீ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்கிட்ட நீ கேட்டல லவ் பைட் மார்க்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க ஜிமினுக்கு இங்கே வா சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து அதை அப்ளை பண்ணி விட்றாங்க. வீட்டில் யாரும் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு சரி போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிமின் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஜங்கு வர ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மோஸ்ட்லி அந்த கப் அந்த அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். அதனால் அங்கே யாருமே தான் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப தூக்கிட்டு வராங்க. அங்கே உள்ள ஒர்க் பண்ணுறவங்க பார்க்குறாங்க. வா லவ்லி கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு கார்ல வந்து உட்கார வச்சுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எங்கே தூக்கிட்டீங்க வீட்டில் சொல்கிறாங்க. வீட்லேயும் தான் சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை கூட்டிகிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே லிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரவங்க பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு நடக்க முடியாது கால் வலிக்க சொல்கிறாங்க. கால் வலிக்கு தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜின்னும் டேவும். ஜங்கு நம்ம பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வந்து ரிட்டன் வராங்க. என்னடா அவனோட வீட்டில் 2 டேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பேக் டு நார்மல் ஆயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு என்னென்னா ரொம்ப அடிக்டட் ஆகிட்டார் நம்ம ஜிமின் கிட்ட. ரொம்ப லவ் அண்ட் கேர், ரொம்ப லவ்வாக வந்து கிஸ் பண்ணுறது. அவரால் ஜிமின் இல்லாமல் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஜிமின் வந்துட்டு குறைஞ்சவரையில் ஜங்குக்கு வந்து சும்மா நம்ம இருந்தால் கூட ஜங்கோட ஷர்ட் கிட்ட போய்ட்டு ப்ளே பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கா. இப்போ ஜங்க் தான் பார்க்குறாங்க. ஜங்கு ஆஃபீஸ் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு வந்துட்டு ஷர்ட் போட்டு விட்டுட்டு போயிடலாம். ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்காரு நம்ம ஜஸ்ட்டை. ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாரு மார்னிங் கூட பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் இன்னும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விளையாடா இங்கே பாரு அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆஃபீஸுக்கு போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நோ போங்க சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம ஜிமினை கிஸ் பண்ண ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கீழே பார்க்குறாங்க. என்னடா ஆஃபீஸ் டைம் ஆச்சுன்னு ஜங்குக்கு போகல சொல்கிறாங்க. போவோம் அப்படி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஜிமின் கூட. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்படி டேஸஸ் போக ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கோம். ஜங்குக்கு ஜிமினை கிஸ் பண்ண அந்த பிளேஸ் இருக்காது. அவங்க டைனிங் டேபிள் இருந்தாலும் கிஸ் பண்ணுவார். அவங்க பெட்ரூமில் தான் பண்ணுவார். எங்கே இருந்தாலும் கிஸ் பண்ணிட்டே தான் இருப்பார். இவங்களுக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பயங்கர லவ்வியாக இருப்பாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் ஸ்டில் அவங்க வந்து ஜிமின் கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க. எதுக்கு ரீசன்னா அவங்க வந்துட்டு ஜிமின் கிட்ட டேரெக்டாக பேசுறதுக்கு ஒரு மாதிரி தோணுது அவங்களுக்கு. நம்ம பேசினா எங்கள் அந்த பையனுக்கு வந்து நம்ம என்ன நினச்சி பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பாங்க ஜிமினை. அவங்களுக்கு இன்டெரக்டாக பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம ஜிமினை வந்து பார்க்குறாங்க ஜங்குவோட அம்மாவை. இப்போ யாருமே இல்லை வீட்டில். ஏன்னா இப்போ ஜின்னு எல்லாருமே வெளில தான் போயிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க 2 பேர் வெளில ஷாப்பிங் போனால் வந்து ஒன்றா தான் போவாங்க. ஜிமின் அதிகமாக போக மாட்டாங்க. ஜிமின் போனால் ஜங்கு கூட தான் போவாங்க. இப்போ ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. ஜங்கோட அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி டிஸியாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்ஸை வந்து ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே டக்குன்னு வந்து கீழே உட்காந்துடுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா டிவி பார்த்துட்டு டர்ன் பண்ணுறாங்க. பார்த்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. கிட்ட ஓடி வராங்க. ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்கோட அம்மாவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்புறமா பார்த்துட்டு ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு அதிகமாக சைன் லாங்குவேஜ் அவ்வளோ பேசவும் தெரியாது. ஆனால் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் ஜிமின் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஜிமின் என்னாச்சு பாஸ்வேர்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க சொல்கிறது வந்து சொல்கிறாங்க. என்ன டிஸியாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டு ஹெட்டை செக் பண்ணுறாங்க. டக்குன்னு ஜங்கோட அம்மா ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்காரப்பா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ சொல்லிட்டு இதே சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வந்துட்டு ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ அவர் தண்ணியை குடிக்க டக்குன்னு வாமிட்டே வருது. அப்போ பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் வாமிட் பண்ண டக்குன்னு ஜங்கோட அம்மா அப்படியே வந்து ஜிமின் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் ஃபுல்லாக வாமிட் பண்ண அவங்க ஒரு டவர் எடுத்துட்டு ஜிமினோட மொத்த வைப் பண்ணி விடுறாங்க. என்னாச்சுப்பா உனக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ லவ் கேர் இருக்கும். ஜிமின் வந்துட்டு ஆசைப்படுறது இவங்க அம்மா மட்டும் இங்கே அதுவுமே பேசிருக்க மாட்டாங்களா. அது வந்து அவர் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். இப்போ பார்க்குறாங்க அவங்களுக்கு அவ்வளோ லவ் கேர் வந்து ஜிமின் மேலே வந்து இருக்குது. பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா உனக்கு சொல்லி டாக்டர்கிட்ட கால் பண்ணவா ஜங்குக்கு ஃபோன் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. என்ன சாப்பிட்ட ஏதாவது ஒத்துக்கலையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கோட அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் பேசலாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஸ்டார்டிங்கில் ஜங்கு வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டானா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா நீ வந்துட்டு ஜங்கு பிடிக்காத மாதிரி இருந்தியா மேரேஜ் டே அன்னைக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஹெட் டவுன் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக உனக்கு ஜிமின் ஜங்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. நீ ஹாப்பியாக மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். மற்றபடி உங்கள்கிட்ட கோவம் எதுவும் இல்லை ஆன்ட்டி கோவம் சொல்கிறாங்க.
இப்போ ஜிம்மின் நினைக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் மியூட்டாக இருக்கிறத பிடிக்க சொல்லிட்டு யாருப்பா சொன்னாங்க, உனக்கு மியூட்டாக இருக்கிறனால என்ன, உனக்கு என்ன குறை சொல்கிறாங்க. அவ்வளோ அழகு, அவ்வளோ அன்பு, எல்லார் மேலேயும் அவ்வளோ லவ் கேரு, உனக்கு எல்லாரு கூடயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க, எனக்கு இது போதாதான் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க அம்மாவுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்மின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லலாம். ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஒரு நாள் அப்படி இருக்குமா சொல்லி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. நீ வந்துட்டு எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கிறத வந்து சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்க வந்து ஜிம்மில் வந்துட்டு டேப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் சொல்கிறாங்க எனக்கு தூங்கணும்னு சொல்கிறாங்க. சரி எங்க வா சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா அப்படியே வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு அவங்களோட லேப்பில் வந்து படுக்க வச்சுக்கிறாங்க. அவங்க வந்துட்டு தட்டி கொடுக்க அவருக்கு அவங்க அம்மா கூடவே இருக்கிற ஒரு ஃபீல். இப்போ நம்ம ஃபைனலாக ஜங்க் வந்து ஜின்னுட்டையும் வராங்க. வந்து பார்க்க வந்துட்டு என்னாச்சு ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் ஜங்கோட அம்மாவுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு. அது இப்போ பார்க்குறாங்க என்னாச்சு ஆண்டி ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரி சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லையா சொல்லிட்டு வராங்க. ஜிம்மின் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னாச்சு ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் சரியாக சாப்பிடாம இருந்துருப்பான் போல், அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸி ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஜின் சொல்கிறாங்க நான் போய் குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜங்கோட அம்மா போய் எதனா குக் பண்ணி எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. சரிட்டா ஜின்னும் போய்ட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இந்தப்பா சாப்பிட சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஜிம் வந்துட்டு அவங்க ஜிம்மோட அம்மாவே ஜங்கோட அம்மாவே கூட நான் ஃபீட் பண்ணி வரேன் சொல்லிட்டு ஃபீட் பண்ணி வராங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நான் நினைக்கிறது அப்படியே இருந்துட்டு நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. நைட்டு ஏன்னா ஜங்க் வந்து ஜிம்மில் கால் பண்ணுறாங்க. ஜிம்மில் எடுக்கவே இல்லை சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தா கீழே தான் ஜிம்மில் இருக்காரு அவங்க அம்மா. நம்ம சின்னட்டே ஏன்னா 4 பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க இங்கே வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்னாச்சுமா சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மில் ஃபோன் பண்ணி எடுக்கவே சொல்கிறாங்க. இல்லைடா அவன் மேலேயே போல இங்கே இருந்தால் சொல்கிறாங்க. இங்கே இருந்தியா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஓகே தானே சொல்லி பார்க்குறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மில் வந்து ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மிக்கிட்ட வந்துட்டு என்னாச்சு உனக்கு சொல்லி கேட்குறாங்க. அதில் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பேசுகிற ரொம்ப டல்லாக இருக்கே சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் சரியாக சாப்பிடாம கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸியாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபுட்லாம் கொடுத்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சாப்பிடலையா சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க இல்லைடா அது ஒன்றும் இல்லை சரியாடே சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு விட்டுறாங்க. இப்போ நீ அவனை கூட்டிகிட்டு போ ரூமுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படியே லிஃப்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மில் வந்து படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் வந்துட்டு ஜங்கு வந்து பக்கத்தில் வந்து பிடிச்சி எடுக்கிறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. ஜிம்மில் போட்டு ஜங்கு கிஸ் பண்ண அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. என்னாச்சுடா என்னாச்சு இப்போ கிஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஹேண்டை கொண்டு வந்துட்டு அவரோட ஜங்கோட ஹேண்டை கொண்டு வந்து ஜிம்மில் டம்மியில் வைக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஏதாவது ஸ்டமக் ஹார்ட் ஆகுதா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவர் ஜிம்மில் நம்ம ஜங்கோட ஐஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஆமாம் சொல்லிட்டு ஹெட்டை ஷேக் பண்ண ஒரு மாதிரி அவருக்கு என்ன சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான்டா நம்ம ஜங்கோட அம்மா ஒரு கிட்ட வந்து வாங்கி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஜங்குக்கு ஜிம்மில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கங்கே ஜிம்மில் வந்து ஜங்கு கிஸ் பண்ணிட்டே இருக்கிறத பார்த்துருப்பாங்க. மற்றவங்க கூட அவங்க வந்துட்டு கொஞ்சம் நாள் லைஃப் என்ஜாய் பண்ணணும் மேரேஜ் இப்போ தான் அனுப்பிச்சு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் ஜிம்மின் அப்படி கிடையாது. ஜிம்மில் வந்து ரொம்ப ஜங்கு கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். இதை அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புரியுது. சரி அவங்க வந்து ஒரு ஆசையாக தான் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ ஜிம்மின் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஜிம்மின் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜங்கு கிடையாது ஜிம்மின் அதை எடுத்து கொடுக்கா. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டெஸ்ட்டை வந்துட்டு கூட அம்மா தான் ரூமில் எடுத்து வச்சிருப்பாங்க. ஜிம்மோட ரூம்லேயே வந்துட்டு ஆனால் அவர் கீழே வந்துருப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவருக்கு அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. எப்படி தெரியும் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க ஜங்கோட அம்மா அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க சொன்னது தெரியும். அம்மா மட்டும் நல்லா பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவருக்கு. ஆண்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அப்படி சொல்கிறாங்க. என்ன கோமெண்ட் நான் தான் சொல்லியிருக்கேன் மட்டும் சொல்கிறாங்க. நீ தான் நம்ப மாட்டேன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கீழே ஸ்வீட் தான் பண்ணிட்டுருக்காங்க. சின்ன டைம் கேட்குறாங்க எதுக்கு ஆண்டி ஸ்வீட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி யாருக்கும் பர்த்டே இல்லையே சொல்கிறாங்க. பர்த்டே இல்லை தான் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நைட்டு தான் ஆகுது. ஜங்கு ஜிம்மில் இப்போ தான் கீழே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்கோட அம்மா சரியில்லாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி கூட ஷை ஆகிட்டு ஜங்கு மட்டும் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இருப்பாரு சொல்லிடலாம் சொல்லிட்டு இப்போ நம்ஜுன் ஷுகா ஜங்கோட அப்பா எல்லோரும் வந்துடுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் வந்து கொடுக்க என்னாச்சு ஏதாவது ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க. சின்ன டைக்கில் ஒன்றும் புரியல. ஆமாம் ஒரு குட்டி பேபி வரப்போது சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க சின்ன டைம் மாறி பார்த்துக்கிறாங்க. என்ன இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் இல்லைப்பா எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் லைஃப் என்ஜாய் பண்ண கொஞ்சம் டேஸ் போகணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு சேம் ஷுகாவும் நம்ஜும் அப்படி தான் ஒர்க் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஆனால் நம்ம சொல்கிறாங்க அப்படியே எல்லாருக்கும் டர்ன் பண்ணிடுறாங்க. ஜிம்மிக்கிட்ட ஜிம் போயிட்டு ஜங்கோட ஃபேஸை ஹைட் பண்ணிக்க ஜங்கு ஒரு ஷை ஆகுது. இங்கே வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. சின்ன டைம் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மியா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும். ஜங்குக்கு நம்ஜனுக்கு ஷுவாக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க நீ தான் அந்த வீட்டில் லாஸ்ட் பையன் ஆனால் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு பேபியாக சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இல்லைப்பா ஜிம்மின்னு ஆசைப்பட்டா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இவங்க ரொம்ப ஹாப்பிடா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க.
இப்போ ஃபைனலாக ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு எல்லோரும் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க ஜிமினை. எப்படின்னா ஜங்கோட அம்மா என்னெல்லாம் ஃபுட்டு பிடிக்குமோ ஜிமினுக்கு பார்த்து பார்த்து குக் பண்ணி கொடுப்பாங்க. ஜின்னும் அப்படி தான் டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே அவங்களுக்கு புரியும். நான் நிறைய சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் அவங்க எல்லாருக்கும் அந்த ஃபீல் ஆயிருக்கும். ஜிமின் ஹர்ட் ஆனது, ஜிமின் அந்த சைல்டுஹுட்டில் எல்லாம் புள்ளி பண்ணது எல்லாத்தையும் இப்போ ஜிமினோட அம்மாவும் ஒய்யனும் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு 6 மந்த் இருக்கும். நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே போய்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு பயங்கர ஹாப்பி. அவர் வந்து ஸ்டொமக்கை பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கா. அந்த வெளியில் போய் கிஸ் பண்ணுறாங்க. நான் உண்மையாகவே இந்த மொமெண்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு பேபி வேணாம் டிசைட் பண்ணியிருந்தா தேங்க் காட் நல்ல வேலை போய் எனக்கு சரியான டைமில் நான் ஒரு அட்வைஸை கொடுத்தா கரெக்டாக எனக்கு புரிய வச்சுக்கிட்டா. இல்லைனா நான் ஜிம்மினையும் ஹர்ட் பண்ணி நானும் ஹர்ட் ஆகிருப்பேனே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் ஜிம்மின் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் இப்போ ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பேபி எப்படி இருந்தாலும் சரி அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ வீட்டில் கூட எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. ஜிமின் மியூட்டாக இருந்தால் என்ன, ஜிமினோட பேபி மியூட்டாக இருந்தால் கூட ஓகே தான், எங்களுக்கு எல்லாரும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப ரெடியாக இருக்காங்க. ஜிமினா எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வீட்டில். ஜிமின் ரொம்ப லவ் அண்ட் கேராக இருப்பாங்க அந்த ஃபேமிலியில் எல்லாரும் மேலேயுமே. இப்போ ஜங்கோட அம்மா தான் பார்க்குறாங்க. வந்துட்டு இன்னமா தூங்குறா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் எழுப்புடா, மார்னிங் ஆகுதுல கரெக்டாக ஜூஸ் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு போய் எழுப்புறாங்க. ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணதுமே ஜங்கு போயிட்டு கிஸ் பண்ணுறாங்க. அங்கே பக்கத்து ஜங்கோட அம்மா நின்றுருக்காங்க. இவர் பார்க்காமலே இது கிஸ் பண்ண அவங்களே எதுவுமே நினச்சிக்காம அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் கிஸ் பண்ணுறாங்க. இவர் அம்மா இருக்காங்க சொல்கிறாங்க. டக்குன்னு தள்ளி போயிடுறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சாரி சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா போயிட்டு எப்படிப்பா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ உனக்கு ஹெல்த்லாம் ஓகே சொல்கிறாங்க. ஓகே தான் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா நைட்டு அப்புறம் வாமிட் பண்ணி அவர் மாறிச்சு சொல்கிறாங்க. இப்போ நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லியிருந்தா ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. சின்னட்டெல்லாம் ரொம்ப ஹாப்பி. எப்படா அந்த பேபி வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஃபைனலாக நம்ம ஜங்கு வந்துட்டு அடிக்கடி ஆஃபீஸ் லீவ் போட்டு ஜிமின் கூடயே இருப்பாங்க. ரொம்ப ஜிமினை ரொம்ப கேரிங் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஜிமினுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 9 மந்த் தாண்டி நடந்துட்டுருக்கு. பேபி ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆகிற டைம் தான். அதனால் ரொம்ப ரொம்ப மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஷோகா எல்லாருமே வந்துட்டு இல்லைடா மீட்டிங் இம்பார்ட்டன்ட் தானே இன்றைக்கி போகலாம் சொல்கிறாங்க. அம்மா எல்லோரும் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே பார்த்தா ஜிமினுக்கு கொஞ்சம் மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா கேட்குறாங்க என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அவர் ஜங்கோட அம்மோட ஹேண்டை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருப்பார். சடனாக பார்த்தா அவங்களோட ஹேண்டை ஜிம் ரொம்ப ப்ரெஸ் பண்ண டைட்டாக ஜங்கோட நம்ம டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மோட காலில் பயங்கர டேஸ்ட் வருது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு எடுத்து சேர்ந்துட்டு சொல்கிறாங்க. டக்குன்னு ஜங்கோ நம்ம சுகாவை தான் நம்ம ஜின்னை தான் வந்துட்டு நம்ம ஜங்கோட அம்மா ஜின் கார் எடுத்து சொல்கிறாங்க. தூ வரேன்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு போய்ட்டு கார் எடுக்கிறாங்க. இப்போ அண்ட் ஜங்கோட அம்மா 2 பேரும் வந்துட்டு ஜிம்னை அப்படியே தூக்கிட்டு அவங்க எப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போய்ட்டு காரில் உட்கார வச்சுறாங்க. நீ ஜங்கு கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்கு கால் பண்ணிடுறாங்க. இங்கே கரெக்டாக இவங்க ஹாஸ்பிட்டல் ரீச்சாக்கா ஜங்கு பயங்கர டேஸ்ட் வருது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதே ஹாஸ்பிட்டல் தான் நம்ம ஒயின் இருக்காங்க. ஒயின் பார்க்குறாங்க. நான் இருக்கல சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் அதே சொல்கிறாங்க. சரி இப்போ ஒய்யனை நம்ம ஜங்கு நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. உள்ள ரூமில் கூட்டிகிட்டு போய்ட்டா ஜங்க நிற்க வைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஆல்ரெடி அனஸ்தேசியா கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ பெயின் தெரியாது அதுவும் சொல்கிறாங்க. சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நார்மல் டெலிவரி ஆக ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து ஜிமினை ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவருக்கு இப்போ பெயின் தெரியாது. அதனால் அவங்க சொல்கிறாங்க இப்போ பெயின் தெரியாது ஆஃப்டருக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் சொல்கிறாங்க அப்போ தான் பெயின் தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுதான் அவனோட ஹாப்பினஸ்ன்றதுக்காக அவர் ஜங்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டைம்லேயே ரொம்ப அழகாக ஒரு பாய் பேபி தான் வந்துட்டு பிறந்திருக்காங்க ஜிமின். அப்போ அந்த டைம் வந்து ஃபெயின்ட்டும் ஆயிடுறாங்க பேபி பிறந்ததுக்கு அப்புறம். அப்படியே பயங்கர இங்கே நம்ம ஜிம்முக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை ஜங்குக்கு இது நார்மல் தான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்துட்டு ஜங்கோட ஜங்கோட கொடுக்கா பேபி வந்துட்டு ஜங்கு வாங்க மாட்டேன்றாரு. ஜிமின் தான் பார்க்குறாரு அவர். சரின்ட்டு ஜங்கோட அம்மாவே வந்துடுறாங்க. வந்துட்டு பேபி வாங்குறாங்க. ஜின்னுகிட்டேலாம் ரொம்ப ஹாப்பி. எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த பேபி ரொம்ப அழகாக அப்படி ஜங்குக்கு மாதிரியே இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஏன்னா ஜங்குக்கு மாதிரியே இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக சொல்லி பார்க்குறாங்க. வந்துட்டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க இல்லை ஜங்குக்கு மாதிரி இருக்குது. ஆனால் ஐ திங்க் நான் அந்த பேபி வந்துட்டு ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். சேஞ்ச் ஆக மாட்டேன் என்ன சொல்கிறீங்க. ஆமாம் ஏன்னா இது பார்க்குறதுக்கு நம்ம ஜிமின் மாதிரி எனக்கு லுக் தெரிய சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க. ஆமாம் அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஒரு சைடாக பார்க்குறோமா ஆமாம் அப்படி தெரிய சொல்கிறாங்க. இன்னும் வளர வளர சேஞ்ச் தெரியும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஏன்னா இப்போ பார்க்குறது ஜங்குமாக தான் இருக்குது சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பேபி. யாரும் வாங்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்கு போட்டு டேஸ்ட் நிற்கவே அவருக்கு ஃபாராகிட்டே இருக்குது. நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைடா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா இரு அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இங்கே நம்ம ஜங்கு ஜிமின் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம். இப்போது நம்ம ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜங்கோட பயங்கர டேஸ்ட் ஃபாராகிட்டே இருக்குது பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அவர் போய்ட்டு ஜங்கோட ஜிம்மோட ஃபோன் கிட்ட அட்டாச் பண்ணுறாரு. எனக்கு இதெல்லாம் தான் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. இரு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா திட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது பேபி. ஆனால் ஜிமின் பார்த்துமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அது அந்த பேபி வந்துட்டு ஜிமின் மாதிரி தான் இருக்குது. ஆண்டி இது என்ன மாதிரி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா சொல்கிறாங்க இது ஜிமின் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஜங்கு மாதிரி தெரியும். ஆனால் ஜிமின் ஃபேஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு இன்னும் ஹாப்பியாக
ஹாப்பி அது ஜிமின் மாதிரி இருக்க சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஜிமின் ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. சின்னட்டே நம்ம அசோகா நம்ம எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒய்யனை ஜெயகோபா சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஜங்க் தான் வந்துட்டு ஜிமின் அதாவது பேபி ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுறது ஜங்கோட அம்மா சொல்லிட்டு யாருமே பேபி வந்து கீழே விடுறது இல்லை. எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க. ஜிமினை யாருமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது கூட இல்லை. அவர் நல்லா தூங்கினா பேபி எல்லாரும் அவங்களும் டேக் கேர் பண்ணிப்பாங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்டா ஒரு பேபி தான் கொடுக்குன்னு ஓடி வந்துட்டே இருக்கு. ஜங்கோட அம்மா ஐயோ இல்லை ஜங்மீன் என்னால் ஓட முடியாது சொல்கிறாங்க. அந்த பேபி பேர் ஜங்மீன் ஓகேங்களா. ஜங்மீன் இல்லை என்னால் ஓட முடியப்பா சொல்கிறாங்க. அந்த பேபி கிராண்ட்மா அப்படிங்க சொல்லிட்டு ஓடி வருது. ஐயோ உங்க பாரு எப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா சின்ன வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ எனக்கு இந்த ஜங்மீனை பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு தோணுது எனக்கும் சீக்கிரம் பேபி வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா ஒன்றும் இல்லை சீக்கிரம் பெற்றுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் என்னோட பேபி கேட்ட மாதிரி தானே சொல்லிட்டு பார்க்குறாங்க. சுகா அப்படி மறைக்கிறாரு நம்ம சுகா டேவை பார்த்துட்டு. இப்போது ஃபைனலாக ஒரு பர்சன் வந்து பிடிச்சிடுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு தான் வந்துட்டு எதுக்கு ஓட விட்ற எல்லாரையும் காலையில் சொல்கிறாங்க. டாட்டா அப்படி சொல்கிறாங்க. டாட்டா தான் சொல்கிறாங்க. டாட்டா அப்படி கீழே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. இங்கே பாரு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க விடுப்பா சொல்கிறாங்க. இல்லாமல் அவனுக்கு எவ்வளோ தூரம் ஓட வைக்கலாம் சொல்கிறாங்க. அவனுக்காக ஓட தானே ரெடியாக இருக்காங்க விட்றா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னடா சொல்கிறாங்க. அவங்க பாருங்கள் நீங்கள் எங்கள் 2 பேரும் விட்டுறதே சொல்கிறாங்க. இந்த பேபி அவங்க ஜிம்முக்கிட்ட ஜங்குட்டி விடவே மாட்டாங்க. இவங்களே வச்சுப்பாங்க கீழே வச்சுட்டு இவங்களும் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவர் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த பேபியால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. அதுவும் அவரோட வாய்ஸ் அப்படி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஜிமினுக்கு வந்துட்டு வாய்ஸ் தான் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் ஜங்குனோட வாய்ஸ் பார்க்குறாங்க. ஜிமின் நீ ஃபீல் பண்ணதை பேச முடியும்னு சொல்லிட்டு நீ பேசினா இப்படி தான்ப்பா இருக்கும் நீ இதை இமேஜின் பண்ணிக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க நம்மள மாதிரி நம்ம பேபி இல்லை அதை சொல்லிட்டு நம்மள மாதிரி இருக்குது ஆனால் மியூட்டாக இல்லை சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மியூட்டாக இருந்தால் கூட மட்டும் அப்படின்னு தப்பு அது ஒன்றும் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப டீப்பாக கேஸ் பண்ணுறாங்க. அங்கே மேலே வந்துட்டு என்ன அகைன் ரெடியாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோணுது என்ன இன்னொரு பேபி கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்குன்னு பார்க்குறாங்க. சும்மா சொன்னேன் எனக்கு இதே போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இப்போ யங்ஸ்லாம் பேபி பிறக்கும்ல அது போதும். அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பேபி இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஐ லவ் யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இதோட அந்த ஹாப்பியான லைஃப்பை நான் முடிச்சிடறேன் ஓகேங்களா. உங்கள் லைஃப் வந்து இப்படி ஹாப்பியாக இருக்கும். மியூட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா. அதனால தான் நான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் கொண்டு வந்தேன். இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பர்சன் கிடைச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஓகேடா பாய் டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு பெட்டர் ஸ்டோரியில் பார்க்கலாம்.